सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொன்னால் இக்னோரன்ஸ்லேருந்து செல்ஃப் நாலெட்ஜுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் நாலெட்ஜ் அப்படிங்கிறது ஸ்வரூப ஞானம் ஆர் ஆத்ம ஞானம். ஸ்வரூபம் ஆத்மா ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இந்த ஜேர்னி 3 ஸ்டேஜஸில் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஞான யோக்கியதா பிராப்தி, ரெண்டாவது ஸ்டேஜ் ஞான பிராப்தி, மூணாவது ஸ்டேஜ் ஞான நிஷ்டா பிராப்தி. ஸோ முதல்ல நம்ம அந்த குவாலிஃபிகேஷனை இப்போ அடைஞ்சாகணும், அக்வயர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னா, நம்மளுடைய மைண்டை நல்லா ரிஃபைன் பண்ணிக்கணும். எப்படி இப்போ டெஃபினேஷனை ரிஃபைன் பண்ணி ஃபைனாக கொண்டு போகிறோமோ, அது மாதிரி நம்மளுடைய மனசு இருக்கே, அதையும் ரிஃபைன் பண்ணி சூக்ஷ்ம மனசா சூக்ஷ்ம புத்தியாக இப்போ அதை நாம் ஆக்கிக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வரூப ஞானத்தை அந்த மனசுனால் கிரகிச்சிக்க முடியும். இந்த ஆத்ம ஞானம் உள்ளே போனோன்னா அதுக்கு அந்த மனசை நம்ம தயார்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த நாலெட்ஜை அசிமிலேட் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ளே அந்த அறிவை தள்ளுறது. அதுக்கு பேர் நிதித்தியாசனம் ஆர் அசிமிலேஷன். அப்போ தான் அது நம்மளோட டே டு டே லைஃபுக்கு அந்த நாலெட்ஜ் அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு ரெண்டு சாதனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம். ஸோ கர்ம உபாசன யோகாபியாம் ஞான யோக்கியதா பிராப்தி அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரவண மனநாபியாம் ஞான பிராப்தி. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு நிதித்தியாசனேன ஞான நிஷ்டா பிராப்தி. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் சங்கரர் இந்த 3வது ஸ்டேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். எங்கே இந்த டெக்ஸ்ட்டில் 3வது ஸ்டேஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணப்படுறது. 3வது ஸ்டேஜுக்கு பேர் நிதித்தியாசனம். அதனால் திஸ் இஸ் சப்போஸ் டு பி அ நிதித்தியாசனம் டெக்ஸ்ட். அப்படின்னா இப்போ நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன அறிவு இருக்கணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவு ஆல்ரெடி இருக்குது நமக்கு அப்படிங்கிற அசம்ஷனில் தான் இந்த டெக்ஸ்டே ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த அறிவை நம்ம எப்படி அசிமிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சங்கரர் இங்கே நமக்கு என்னெல்லாம் தாட்ஸை நாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்ட்டில் சொல்கிறேன்.
அந்த நிதித்தியாசனத்தை தான் இங்கே வந்து ஸ்வரூப அனுசந்தானம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அனுசந்த அப்படின்னு சொன்னாலே கண்டினியூவஸாக ஒரே விஷயத்தில் டுவெல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அனுசந்த கண்டினியூவஸ்லி டுவெல்லிங் மென்டலி. அனுசந்ததே ஸ்வரூப அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம். அப்போது வேதாந்திக் மெடிடேஷன் ஆர் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது தாட்லெஸ் ஸ்டேட்டு கிடையாது. தாட்ஸை ஜெனரேட் பண்ணணும், ஆனால் என்ன மாதிரியான தாட்ஸ், அதில் வந்து நம்மளோட ஃபோக்கஸை போடணும். என்னுடைய நேச்சரை பற்றின தாட்ஸை நான் வந்து ஜெனரேட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிதித்தியாசனம். ஸோ அகம் பிரம்ம அஸ்மி விருத்தி பிரவாக. ஸோ பிரவாகமாக அந்த மாதிரியான விருத்தியே வந்து நாம் இப்போது என்டர்டெயின் பண்ணணும். ஸோ சங்கராச்சாரியர் வந்து இதுக்கு எவ்வளோ ஸ்லோகங்கள் எழுதுகிறார்? 8 ஸ்லோகங்கள் எழுதுகிறார். ஆனால் மொத்தம் எத்தனை ஸ்லோகம் இருக்குதுல்ல? 9 ஸ்லோகம் இருக்குல்ல. 9வது என்னதான் இருக்கணும்? எல்லாம் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ பல ஸ்ருதி 8 வந்து பண்ணினோன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஸோ அண்ட் எல்லா ஸ்லோகத்துலேயும் பார்த்தேன்னா ஒரே லைன் வந்து அந்த லாஸ்ட் லைன் ரிப்பீட் ஆகுது இல்லையா? பரம் பிரம்ம நித்யம் ததேவாகமஸ்மி. அப்போ அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தது நித்யம் பரம் பிரம்ம அகம் அஸ்மி. தது அப்படின்னா எது? எதை பற்றி நாம் ஸ்ரவண மனனம் மூலமாக தெரிஞ்சுட்டோமோ, எதனுடைய ஞானம் நமக்கு ஸ்ரவண மனனம் மூலமாக கிடைச்சதோ, தது நித்யம் பரம் பிரம்ம அகம் அஸ்மி. ஸோ தது வேதாந்த பிரதிபாத்தியம் பிரம்ம. அந்த சாஸ்திரத்தை படிக்கிறது மூலமாக நமக்கு வந்து அந்த பிரம்மனை பற்றி தெரியறதே, அந்த பிரம்மன் தான் நான். அகம் அஸ்மி. நான் வந்து இந்த அழற ஜீவாத்மா கிடையாது, ஹெல்ப்லெஸ் ஜீவாத்மா நான் இல்லை. ஆனால் நான் வந்து பரமாத்மா. இதுதான் நாம் வந்து இதைத்தான் நாம் நிதித்தியாசனம் பண்ணணும். ஸோ சங்கரர் வந்து அந்த 3வது ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணாலும் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஸ்லோகங்களில் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜை பற்றியும் ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிதித்தியாசன் டாபிக்குள்ளே போகிறார். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம். தபோ யஜ்ஞதானாதிபிஷ் சுத்த புத்திஹ விரக்தோ நிருபாதே பதே துச்ச புத்யா பரித்யஜ்ய சர்வம் யதாப்னோதி தத்வம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹமஸ்மி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் சாதனா என்னன்னு பார்த்தோம் நம்ம? கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் அப்படின்னு பார்த்தோம். அது ரெண்டும் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஞான யோக்கியதா பிராப்தி. என்ன சாதனா பண்ணுறோன்னா கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம். ஸோ இந்த 2 டிசிப்ளின்ஸ் பற்றியும் நமக்கு உபனிஷத்தும் சொல்கிறது, பகவத்கீதாவும் இதை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ உபனிஷத்தில் இது வந்து எங்கே சொல்லப்படுறது? எந்த ரொம்ப ஃபேமஸாக இந்த லைனை வந்து நாம் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் இந்த சாதனாவை பற்றி. இப்போ படிச்சுட்டு இருக்கோமே பிருஹதாரண்யக உபனிஷத், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. தமேதம் வேதாணு வச்சனேன விவிதிஷந்தி பிராமணா
யக்ஞேன தானேன தபசா. ஸோ இப்படி தான் வந்து கர்மயோகமும் உபாசனா யோகமும் வந்து எம்ஃபசைஸ் பண்ணப்படுறது. யக்ஞ தான தபஸ் இது மூணும் வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு கிரகஸ்தாலும் கடைபிடிக்க வேண்டிய டிசிப்ளின். யக்ஞதான தபஸ் பற்றி கீதாவில் பார்த்துருக்கோமா அப்படின்னா நிறைய ஸ்லோகங்களில் வருது இல்லையா. யக்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தது யஜ்ஞோதானம் தபஸ்செய்வ பாவனானி மனிஷினாம். ஸோ அது மூணும் வந்து பியூரிஃபை பண்ணும் ஒரு பர்சனை அப்படின்னு பார்த்தோம். அந்த மூணுத்தையும் எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டுடாத. நத்தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொன்னோம்ல, எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த 3 டிசிப்ளினையும் நாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆரம்பிக்கிறது. அஃப்கோர்ஸ் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்போ ஆரம்பிக்கும்னா எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கும் பொழுது. ஆனால் ஞானம் வேணும்னா இதெல்லாம் இந்த சாதனாவெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ யக்ஞம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பூஜிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானை ஆராதனம் பண்ணுறதுக்கு பேர் யக்ஞம். என்னைக்கெல்லாம் ஆராதனை பண்ணணும்? நான் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி வரும்போது நான் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணுவேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆராதனா அப்படின்னு சொன்னால் நித்திய ஆராதனா, எவ்ரிடே. அதாவது எவ்ரிடே நம்ம இலாபரேட்டாக பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எவ்ரிடே ஒரு 2 minutes ஆகுது நமக்கு அந்த பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுது டெஃபினட்டாக இஷ்ட தேவதா பூஜை தான் நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சொன்ன மாதிரி நம்மளோட மைண்டு வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைல்ல. ஈஸ்வரா வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எந்த ஃபார்மும் கிடையாது ஈஸ்வரா. ஏன்னா ஈஸ்வரா வந்து ஆல் பெர்வேடிங், சர்வகதா அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மும் ஈஸ்வராவுக்கு இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆல் பெர்வேடிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய மனசினால் இனிஷியலாக கிரகிச்சிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து எந்த ஃபார்மில் வேணும்னாலும் ஈஸ்வராவை வர்ஷிப் பண்ணலாம். நிர்விசேஷம் பரம் பிரம்ம சாட்சாத் கர்த்து மனீஸ்வராக ஏ மந்தகா தே அனுகம்பியந்தே சவிசேஷ நிரூபணை. அந்த பரம்பிரம்மஸ்வரூபத்தை அந்த மந்த புத்தினால் வந்து கிரகிச்சிக்க முடியாதுங்கிறதுனால அனுகம்பியந்தே, கருணையினால். ஈஸ்வரா வந்து அவ்வளோ ஒரு கருணாமூர்த்திலாம் சொல்கிறோம்ல, அவ்வளோ கருணையோட நீ எந்த ஃபார்மில் வேணும்னாலும் என்னை வந்து வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்ம்லெஸ் காடுக்கு ஒரு ஃபார்மை வந்து இப்போது ஆட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ ஆட்ரிபியூட்டட் ஃபார்முங்கிறதுனால எந்த ஃபார்ம் நம்மளோட மனசுக்கு வந்து எது வந்து ஈர்க்கிறதோ அந்த ஃபார்மை நாம் வந்து எடுத்துக்கலாம். இஷ்ட தேவதா ஆராதனா, அவளுக்கு ஒரு இஷ்ட தேவதா இருப்பா. இதுலையும் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன கேட்குற அந்த இஷ்ட தேவதா கிட்ட, என்ன மனசில் வச்சுண்டு நீ இந்த பூஜையெல்லாம் பண்ணுற, பூஜை பண்ணுறியோ அபிஷேகம் பண்ணுறியோ இல்லை 2 ஸ்லோகம் சொல்கிறியோ, எதுவாக இருந்தாலும் எதை மோட்டிவாக நீ வந்து வச்சுட்டுருக்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோடு நாம் வந்து ஆராதனை பண்ணினோன்னா அகெயின் அது ஆர்த்த பக்தி. இதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போனால் போகிறது, என் ஃபேமிலியில் இருக்கிறவெல்லாம் இன்னும் நன்னா இருக்கணும், இப்போ நன்னா தான் இருக்கா பட் இன்னும் நன்னா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அர்த்தார்த்தி பக்திக்கு கீழே வரும். ஸோ அதுக்கெல்லாம் கூட நம்ம ஈஸ்வராவை இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி நாம் பகவானை வர்ஷிப் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா மெட்டீரியல் விஷயங்களும் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு சொன்னோமே, எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நின்றுட்டுருப்போம். அந்த ஸ்டாண்டு போட்டு சைக்கிளில் பெடல் பண்ணோன்னா அந்த மாதிரி நகரவே நகராது, அங்கேயே இருப்போம். ஸோ அர்த்தார்த்தி பக்தனாக இருக்கிற வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன பக்தனா இப்போ கன்வெர்ட் ஆகணும்? நம்ம ஜிக்யாசு பக்தனா கன்வெர்ட் ஆகணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஜிக்யாசு பக்தன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ரேயர் என்னவா இருக்கணும்? எனக்கு சித்த சுத்தி வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா லோகக்ஷேமத்துக்காக நாம் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் என்ன? உங்களுக்கு சித்த சுத்தி கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் என்டையர் லோக்கமே வந்து நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனால் அதில் ஹிடன் என்னது? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கூட அதுக்குள்ளே வந்துடுவா. ஸோ இன்டெலிஜெண்ட்டாக இப்படியும் நாம் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நான் வந்து லோகா சமஸ்தாவும் சொல்லிவிட்டு அப்புறம் என் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி வந்து என்ன எக்ஸ்ட்ரா காஸ்மிக், இது எங்கேயாவது தனியாக ஏதாவது ஏலியன் ஃபேமிலியா அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அது வேறு விஷயம். வீட்லேயே ஒருத்தரும் வந்து ஏலியன்ஸாக தான் இருக்கும். பட் பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து வசுதைவ குடும்பகம். ஸோ எல்லாருமே வந்து பகவானுடைய குழந்தைகள் தான் இல்லையா? மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹா. எல்லாரும் என்ன சிவபக்தாஸ் நம்ம எல்லாருமே. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், லோகக்ஷேமத்துக்காக வர்ஷிப் பண்ணினோன்னா என்ன பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும்னா, நம்மளோட மனசு இருக்குல்ல அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எம்பத்தி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். இப்போ தான் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை என்னுடைய கஷ்டம் மாதிரி எனக்கு பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து லோகக்ஷேமார்த்தம் ஈஸ்வர ஆராதனாவாக கூட நாம் வந்து அதை பண்ணலாம். அப்படி பண்ணணுன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணக்கூடாது, எவ்ரிடே நம்ம வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ இலாபரேட்டாக பண்ணலைன்னா கூட நான் சொன்ன மாதிரி 5 minutes தான் எனக்கு டைம் இருக்குன்னா அந்த 5 minutes இந்த பிரார்த்தனையை நாம் பண்ணலாம். இப்படி பண்ணினா ஜிக்யாசு பக்தன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு கர்மயோக பக்தன், ஒரு கர்மயோக பக்தி அப்படின்னும் இதை சொல்லலாம். இது ஒன் பார்ட் ஆஃப் கர்மயோகம். கர்மயோகத்திலே 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் இஸ் ஈஸ்வர ஆராதனம். வாட் இஸ் தி செகண்ட் பார்ட்? தானம். தானம்னா என்ன அர்த்தம்? நான் எடுத்துக்கிறத விட கொடுக்கறது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தானம். நான் கன்சியூம் பண்ணுறதை விட நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கணும். அதை தான் சாஸ்திரம் வந்து தானம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சுவாமிஜியோட ஃபேமஸ் கோட் இருக்குல்ல, பி எ கான்ட்ரிபியூட்டர் நாட் அ கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவார் பூஜ்ய சுவாமிஜி. அப்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் தேடிண்டு போகணும். அது வந்து இப்போது கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஓன்லி மணி.
என்கிட்ட என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ அதையெல்லாம் நான் எப்படி அடுத்தவாளோட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்மளாம் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கிறதுனால நம்ம தேடியே போக வேண்டாம், ஈஸ்வராவே நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பார்த்தோன்னே ஈஸ்வரா கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது இல்லையா. இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் வந்து போய் தேடி எல்லாம் எடுத்துன்னு வரல. அப்போது எவ்வளோ பியோர் ஹார்ட்டடாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் ஈஸ்வராவே பார்த்து நீ வந்து நான் உனக்கு உன்னுடைய சித்த சுத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளை எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பகவான் வந்து இப்போது கொடுத்துருக்காரு. இன்னும் எல்லாருமே வந்து நம்மளால் வந்து முடிஞ்சதை நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து தானம்க்கு கீழே வரும். ஏன் வந்து இந்த தானம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது? இந்த தானம் வந்து அதாவது இனிஷியலாக கொடுக்குறோம்ல நம்மக்கிட்ட இருக்கிறத, இனிஷியலாக கொடுக்க ஆரம்பிக்கிறது லேட்டர் ஸ்டேஜில் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா தியாகமாக கன்வெர்ட் ஆகும். நீ வந்து உன்கிட்ட இருக்கிற விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பிற்காலத்தில், அதாவது ஒரு அப்படி கிராஜுவலாக அது என்ன ஆகும் அப்படின்னா, எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகேனைக அமிர்தத்துவம் ஆனசுஹோ. தியாகம் பண்ணணும்ல, தேன தியக்தேன புஞ்சீதாகா, தியாகம் பண்ணி நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கோ. இப்போ தியாகம் நான் பண்ணணும்னா எங்கே ஆரம்பிக்கணும்? தானத்தில் நான் வந்து ஆரம்பிக்கணும். சரி, தானம்லாம் நான் பண்ணதே இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அதுக்கும் சாஸ்திரம் சொல்கிறது. உங்ககிட்ட வேண்டாததெல்லாம் வச்சுருப்பல்ல, நீ யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னு வச்சுருப்பல்ல, முதல்ல அதை எடுத்து தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதை கொடுக்கக்கூட நிறைய பேருக்கு வந்து மனசு வரவே வராது. டிஸ்போசபிள் கப்பு என்ன பண்ணணும்? டிஸ்போசபிள் கப்பு, டிஸ்போசபிள் ஸ்பூனு என்ன பண்ணுவா? இல்லை, என்னோட பேரனுக்கு கல்யாணம் ஆகும்போது நம்ம வந்து கூப்பிடுவோம்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், அப்போ இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த பாட்டி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அதை பரனில் தூக்கி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு இருப்பா. முதல்ல அதை டிஸ்போசபிளில் வந்து நீ வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எது உனக்கு தேவையோ, எது உனக்கு வேணுமோ அதை கொடுக்க பழகு. இப்போ எல்லாருக்கும் என்ன தேவை? பணம். எது உனக்கு வேணும்? பணம். அதை கொடு. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டோம் இல்லை, அதனால தானே நம்மளால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியறது. ஸோ வேண்டாததை முதல்ல கொடுக்க ஆரம்பி. கோவத்தை கொடுக்கலாம், கோவம் வேண்டாதது தான், வேண்டாததெல்லாம் நிறைய வச்சுருக்கோம்ல. ஸோ இது வந்து கர்மயோகத்தோட இன்னொரு பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இஸ் ஈஸ்வர ஆராதனம், ரெண்டாவது வந்து தானம். ஸோ யஜ்ஞம் அண்டு தானம் இது ரெண்டும் வந்து கர்மயோகத்துக்கு கீழே வரும். மூணாவது வந்து தபஸ். தபஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜென்ரல் அர்த்தம், தபஸ் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு டிசிப்ளினையும் நாம் வந்து தபஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டினியூவஸாக நம்மளால் வந்து நேச்சுரலாக அதை வந்து அப்படியே பழக்கத்தில் பண்ணிகிட்டே இருக்க முடியறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் தபஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் தபஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து உபாசனா யோகத்தை ரெஃபர் பண்ணுறது. ஏன்னா அது ரெண்டும் கர்மயோகத்தை ரெஃபர் பண்ணிட்டுனா தபஸுங்கிற வார்த்தை இங்கே வந்து உபாசனாவை ரெஃபர் பண்ணுறது. ஸோ உபாசனா அப்படின்னு சொன்னால் ஞானம் வரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய தியானம். ஸோ அது வந்து ஈஸ்வர தியானம், சகுண ஈஸ்வர தியானம். உபாசனா பண்ணும் பொழுது
நம்ம மனசு என்ன கத்துக்கிறது? தியானம் பண்றது மூலமா மனசு வந்து என்ன கத்துக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, மனசு வந்து காமா இருக்கிறது எப்படி? அனாவசியமான எண்ணங்களை என்டர்டெயின் பண்ணாம இருக்கிறது எப்படி? அப்படிங்கிறதை நம்ம மனசு இந்த ஈஸ்வர தியானம் பண்றது மூலமா கத்துக்கிறது. ஏன்னா அந்த மனசு இருக்குல்ல, மனசோட நேச்சரே என்ன அப்படின்னா, அது வந்து எந்த சரவுண்டிங்கில் இருக்கோ அந்த ஃபார்மை நம்மளோட மனசுனால அஸ்யூம் பண்ணிக்க முடியும். அதுதான் மனசுடைய கிரேட்னஸ்ஸே. இப்போது நம்ம ஃபேமிலியில் எப்போ பாரு சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த சண்டையோட ஒரு பார்ட்டெல்லாம் கிடையாது, போர்ஷன்லாம் கிடையாது. ஆனால் ஃபேமிலியில் மற்றவ எல்லாரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சாந்தமாக இருக்குமா? அப்படியே அதை வந்து சாட்சியாக விட்னஸ் பண்ணிட்டு இருப்பேலானா உங்கள் மனசும் வந்து அந்த அந்த சண்டைக்கு ஏற்ற மாதிரி மனசும் மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு போயிட்டு வரும். அந்த என்ன சிம்பத்தட்டிக் வேவ் அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த டியூனிங் ஃபோர்க்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வந்து இப்படி டங்குன்னு அடித்தா அது வந்து வைப்ரேட் பண்ணும்ல, அதே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கை நீங்கள் அந்த பக்கத்தில் வச்சா போகிறோம், அதுவும் தானாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதை அடிக்கலாம் வேண்டாம், இன்டைரக்டாக அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகிறதுல அந்த மாதிரி தான். நீங்கள் எதுலையுமே போய் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண வேண்டாம். அந்த அந்த சரௌண்டிங்கில் அந்த என்வாயர்மெண்ட்டில் நம்ம மனசு இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாகவே வந்து மனசுக்கு அந்த டிஸ்டர்ப்டு விஷயங்கள் வந்து வந்துடும். ஸோ அதனால் ஈஸ்வர தியானம் பண்ண இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஈஸ்வர தியானம் பண்ணும் பொழுது சாந்தாகாரம் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணேன்னா நேச்சுரலாக நம்ம மைண்ட் என்னவாக இருக்கும்? சாந்தமாக இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பகவானுடைய கல்யாண குணங்களை ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி நாம் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு தெரியாமலேயே அந்த குணங்களை எல்லாம் நாம் வந்து இம்பைப் பண்ணிப்போம். எப்படி அந்த சத்சங்கத்தில் வந்து அந்த அடுத்தவாளுடைய குட் குவாலிட்டிஸ் தெரியாமல் உள்ளே போகிறது, அது மாதிரி என்ன எதை உபாசனை பண்ணுறோமோ அதுவாக தானே நம்ம ஆகிறோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி குவாலிட்டிஸை நம்ம ஸ்பெசிஃபிக்காக தியானம் பண்ணும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்கும் வந்து கிடைக்கிறது. அது வந்து ஏகரூப ஈஸ்வரா. அப்படியே ஃபர்தராக நம்ம போய் விஸ்வரூப ஈஸ்வர தியானமும் நாம் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா 11th சாப்டரில் பூஃப் பாதோ யஸ்ய நாபிர் வியதசுரனில சந்திர சூரியோ சனேது 11th சாப்டர் ஸ்லோகம் சொன்னால் நமக்கு தெரியாது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அப்போ ஏகரூப உபாசனம் பண்ணினோன்னா மனசுக்கு வந்து காம்னஸ் அண்ட் என்ன வேறு என்ன கெப்பாசிட்டி இருக்கும்? கான்சென்ட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டியும் நம்மளுடைய மனசுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை எடுத்து அதையே நாம் ரிப்பீட்டடாக வந்து தியானம் பண்ணும் பொழுது ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி, கான்சென்ட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கும். அஃப்கோர்ஸ் மைண்டு வந்து பிரசாந்தமாகவும் இருக்கும். விஸ்வரூப உபாசனா பண்ணினோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்? விஷாலதா, மைண்டு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ தபஹா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஈஸ்வர உபாசனம். மனசச்ச இந்திரியாணாம் ச ஐகாகிரியம் பரமம் தபஹா அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்கிறது. இப்போது மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தபஸ். யஜ்ஞ தான தபஸ், யஜ்யமந்தானம் கர்மயோகாவை ரெஃபர் பண்ணுறது, தபஸ் அப்படிங்கிறது வந்து உபாசனாவை ரெஃபர் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்மளுடைய ஜேர்னியோடைய பிகினிங் ஸ்டேஜ். இது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்த சுத்தி ஆர் யோக்கியதா நமக்கு கிடைக்கிறது. இப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்மளோட மோட்டிவ் என்னவாக இருக்கணும்? ஈஸ்வர ஆராதனமாக இருக்கட்டும், இல்லை ஈஸ்வர உபாசனாவாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும். இப்போ வந்து சொல்லியிருக்கோம்ல, நீ கொடுக்க கொடுக்க உனக்கு நிறையா வரும், சரி கொடுத்தா வருமா அதனால கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறியா?
எனக்கு வந்து சித்த சுத்தி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கொடுக்க சொல்லி கொடுத்தாதான் சித்த சுத்தி வருமா, அப்படி கொடுக்குறியா? அதை வந்து நாம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மோட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மோட்டிவ் தான் டிசைட் பண்ணுறது, நீ ஆர்த்த பக்தனா, அர்த்தார்த்தி பக்தனா, இல்லைன்னா ஜிக்யாசு பக்தன். இது வந்து இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குல்ல, இதை வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி வர வைக்க முடியாது. நம்ம வந்து அதை புரிஞ்சுண்டு கன்வின்ஸ் ஆகி நாமளே வந்து பண்ண வேண்டிய விஷயம். இப்போது அந்த லோக்கக்ஷேமம் வேணும்னு நாம் வந்து பிரார்த்தனை பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், அதனோட ரிசல்ட்டாக நமக்கு வந்து சித்த சுத்தி கிடச்சிடும். இந்த லோகம் வந்து க்ஷேமமாக இருக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு தாட் உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்த சுத்தி கிடைக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பகவான் வந்து எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னா, எனி நோபல் தாட் ஆர் எனி நோபல் டீடு நம்ம பண்ண நேச்சுரலாகவே அது வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் தான் கொடுக்கும். இப்படி தான் இருக்குது டிசைன். ஆனால் நாம் என்ன பண்ணிவிடுவோம் நடுவில் அப்படின்னா, நான் இதெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து இப்போ லோகம் நன்னா இருக்குன்னு கேட்டிருக்கேன் இல்லையா பகவானே, ஃபஸ்ட்டு நீ என்ன நன்னா வெய்யி அப்படின்னு நடுவில் ஒரு இதை போட்டோன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அந்த இடத்துல வந்து அப்படியே அப்ஸ்ட்ரக்ட் ஆகி நமக்கு ஏதாவது மெட்டீரியல் பெனிஃபிட்டாக அது வந்து கிடச்சிடும். அந்த புண்ணியத்தை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மெட்டீரியல் விஷயத்துக்கு நாம் ஆக்சுவலாக வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால் பெஸ்ட்டு ப்ரேயர் வந்து இந்த கமலஜ தைத்தாஷ்டகம் ஞாபகம் இருக்கா? என்ன கேட்போம் அதில்? வித்யாம் சுத்தாம்ச்ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். கமலஜ தைத்தா யார்? கமலஜ தைத்தா சரஸ்வதி தேவி. கமலஜா அப்படின்னா பிரம்மாஜி அப்படின்னு அர்த்தம். தாமரையில் தானே அவர் வந்து வரார்ல, நாபி கமலத்துலேருந்து வராரு, அதனால் அவர் பேர் கமலஜஹான்னு பேர். தைத்தா அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிரியமான, வெரி க்ளோஸ், வெரி டியர். அஃப்கோர்ஸ் அது யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி. கமலஜ தைத்தே என்ன கேட்குறோம்? வித்யாம். எனக்கு ஆக்சுவலி தேவை ஆத்ம ஜானம்தான். ஆனால் அந்த ஆத்ம ஜானம் வரத்துக்கு சித்த சுத்தின்னு ஒன்று சொல்கிறா. அதனால் வித்யாம் சுத்தாம்ச்ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமலஜ தைத்தாஷ்டகமை எவ்ரிடே நாம் வந்து சாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கர்ம உபாசனா பண்ணுறது மூலமாக என்ன ரிசல்ட் கிடைக்கிறது அப்படின்னா சுத்த புத்தி அப்படின்னு சங்கரர் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ நம்மளோட மனசு வந்து இன்னும் மேலும் மேலும் அது வந்து மெச்சூர் ஆகிறது, பியூர் ஆகிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட மனசு வந்து சுத்தமாகிடுது. நானே சொல்கிறேங்க, என் மனசு வந்து சுத்தமாகிடுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது வந்து இந்த லாக்டோ மீட்டர் மாதிரி ஏதாவது ஒரு மீட்டர் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, சங்கரர் சொல்கிறார், உன் மனசு வந்து அந்த மாதிரி சுத்தமாயிடுதுன்னா விரக்தகாவா நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா விவேகம் அண்ட் வைராக்கியம், இந்த 2 குவாலிஃபிகேஷனும் நேச்சுரலாக உனக்கு இருக்கும். அதனால தான் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டு எனக்கு வந்து கிடச்சிடணும். இது இந்த கிராஷ் ப்ரோக்ராம் மாதிரி, இப்போ இந்த நீட்டு ஜேஇஇ கிராஷ் ப்ரோக்ராம் இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது கிராஷ் ப்ரோக்ராமில் எனக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன்னா, யூ வில் கிராஷ் அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். தேர் இஸ் நோ கிராஷ் ப்ரோக்ராம் ஃபார் செல்ஃப் நாலேஜ். அதனால் அதுக்கு நாம் எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ டைம் தான் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இது டெஃபிசிட்டாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து இந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் சாதனா பண்ணுங்கோன்னு இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. உனக்கு வந்து ஜன்மமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நீ 2 நாள் மட்டும் நான் வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்டுட்டேன், எனக்கு இன்னும் மாறவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது.
அந்த ஜன்மா அது என்ன நம்ம குருஜி வந்து சொல்லுவார், நீ வந்து இப்படி இப்படின்னு டம்பிள்ஸ் எடுத்தேன்னா அது வந்து திருப்பியும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நீ எவ்வளோக்கு உள்ளே போயிருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீனு வெளியில் வரணும். ஸோ அதுக்கான டைமை நாம் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பொறுமை அப்படிங்கிறது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம், அதில் ஏதோ ஒரு இமேஜ் வந்திருக்கு, இவ்வளோ எம்பி இருக்குது அப்படின்னா வாட் யூ எக்ஸ்பெக்ட்? டச் பண்ண உடனே அது வந்து அந்த ஹெச்டியில் வேறு இருக்கும், இம்மீடியட்டாக எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகி அது ப்ளே ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் போடு எப்படி, அப்புறம் எங்கே சிக்னல் இருக்குது, வைஃபை இதுக்கிட்டேயே போய் நின்றுண்டு. ஸோ எதுக்குமே நமக்கு வந்து ஒரு லேப்டாப் ஆன் ஆகணும்னா அதுக்கான டைமை கொடுக்கணும்ல, இந்த பூட் ஆகிற டைம், அதுக்கு கூட இப்போல்லாம் யாருக்குமே வந்து பொறுமை அப்படிங்கிறது இல்லை. அந்த க்ஷமா இருக்குல்ல, அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ் அப்படின்னு வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். யம்ஹின வியதயந்தியேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுக தீரம் சோமிருதத்வாய கல்பதே. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து சின்மயானந்த சுவாமிஜியோட லாங்குவேஜில் சொல்லணும்னா இட் இஸ் நாட் அ ரெவல்யூஷன், இட் இஸ் அன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவார். ரெவல்யூஷன்னா தான் உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். எவல்யூஷன்னா அது மாட்டுக்கு இட் வில் டேக் டைம். அதுக்கான டைமை நாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ க்ஷமா வந்து நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும்? விவேகம் அண்ட் வைராகியம் மூலமாக. விவேகம்னா என்னது? இந்த என்டையர் வேர்ல்டு இருக்கே அது அனித்யம். அனித்யம்னு சொன்னால் டெம்பரரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு இருந்ததுன்னா நாளான்னைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஃப்ளீட்டிங், பெரிஷபிள், டெம்பரரி. அப்போது வேர்ல்டு வந்து அனித்யம் அப்படின்னு சொன்னால் எது நித்தியம்? பிரம்மன் நித்தியம், இல்லைன்னா ஈஸ்வரா பகவான் நித்தியம். இப்போ ஜகத்து அனித்யம், ஈஸ்வரா நித்தியம். இப்போது யார் இன்டெலிஜென்ட் பர்சன்? இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான்? அனித்திய வேர்ல்டை யூஸ் பண்ணி நித்திய ஈஸ்வராவை அடையறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ யார் முயற்சி பண்ணுறாளோ அவன்தான் இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி, நாமெல்லாம் வேண்டாம், ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த நித்தியமான பகவானை யூஸ் பண்ணி அனித்தியமான விஷயங்களை அடையணும். இதுதானே என்டையர் வேர்ல்டு இதுதானே பண்ணிட்டு இருக்கு இல்லை? நித்தியமான பகவான் கிட்ட போய் என்ன கேட்குறோம் லூசு மாதிரி? அனித்தியமான விஷயத்தெல்லாம் எனக்கு கொடு, எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பேரை கொடு. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதை போய் யாராவது கேட்பாளா பகவான்கிட்ட? பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? எது நித்தியமாக இருக்குமோ என்னை விட்டு அது போகவே கூடாது, அந்த விஷயத்தை தானே பகவான்கிட்ட வந்து கேட்கணும் இல்லை? அப்போது அதுதான் நம்மளுடைய ப்ரைமரி கோலாக இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம லைஃப்பை வந்து இந்த பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணுற மாதிரி எதுக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அனித்தியமான விஷயங்களை அடையிறதுக்கு என்டையர் லைஃப்பை நாம் வந்து டெடிகேட் பண்ணுறோம் இல்லையா? அது வந்து டெஃபினட்டாக புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போது வேர்ல்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வேர்ல்டை நாம் யூஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வேர்ல்டை யூஸ் பண்ணணும், பகவானை அடையறதுக்கு இந்த வேர்ல்டை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுறது வேர்ல்டை?
வேர்ல்டுக்கு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து நீ வேர்ல்டை யூஸ் பண்ண, கான்ட்ரிபியூட் பண்ணி நீ வேர்ல்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா வேர்ல்டுக்கு சர்வ் பண்ணணும், கொடுக்கணும். அது மூலமாக பாடங்களை கற்றுக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமமே வந்து லேர்னிங் தானே இல்லை? அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உள்ளே வரணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் என்ன பண்ணணும்? இப்போ வேர்ல்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். உன்னை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பா. அந்த 4 பேருக்கு உன்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியறதா பாரு. இந்த கிரகஸ்த ஆசிரமமே எதுக்குன்னா நம்மளோட மைண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் கிரகஸ்த ஆசிரமமே இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறோமா? அப்புறம் என்ன பண்ணோம்? கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போனோம். ஆனால் பிரம்மச்சரிய ஆசிரமத்துலேருந்து மட்டும் நைஸாக வெளில வந்துடுறோம். அப்புறம் போய் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறோம். போனால் போனது தான், அதை விட்டு வெளில வரா மாதிரியே தெரியலை. பட் அதை விட்டும் வெளில வரணும். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போனோம், அங்கேயும் சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணணும். இன்ஃபேக்ட் சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணி அதை விட்டும் வெளில வரணும். அப்படி என்னது அதை விட்டு வெளில வருது? என்ட்ரு பண்ணுறது வந்து விவிதிஷா, அதை விட்டு எப்படி வெளில வருது? படித்து முடித்தோடனே வித்வத்து சந்நியாசியாக இருக்கணும். அப்போ என்டையர் வேர்ல்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நான் வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுக்கு தான் அந்த என்டையர் வேர்ல்டை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வேர்ல்டு மேலே எக்காரணத்து கொண்டும் எந்த விதமான டிபெண்டன்சியையும் நாம் ஏற்படுத்தின்ற கூடாது. அதாவது இந்த உலகம் எனக்கு வந்து மன அமைதியை கொடுத்துடும், இந்த வேர்ல்டு வந்து எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துடும், இந்த வேர்ல்டு எனக்கு செக்யூரிட்டியை கொடுத்துடும் அப்படின்னு மட்டும் ஒரு நாளைக்கும் தப்பாக நாம் எதிர்பார்க்க கூடாது. ஸோ இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காளே, அவள்லாம் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸை கொடுப்பா? அவள் வந்து மன அமைதியை கொடுப்பாளா? செக்யூரிட்டி எல்லாமே எப்போ கிடைக்கும்னா கண்டிஷனல் பேசிஸில் கிடைக்கும். அவள் போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணினோன்னா அப்போ கூட என்னது, இவன் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறான்னு ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படும். இவாளால் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுன்னு ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன் அது ஃபீலிங்னா அது ஃபேக்ட் கிடையாது. ஸோ அதனால் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸுக்கு வேர்ல்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது. வேர்ல்டுனா எல்லாமே போட்டுக்கணும். என்னெல்லாம் வச்சுட்டுருக்கோமோ அதை வந்து நாம் டிபெண்ட் பண்ணக்கூடாது. என் பசங்க தான் நாளைக்கு என்னை காப்பாற்ற போகிறது, பசங்க தான் என்னோட செக்யூரிட்டி, நோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ யார் செக்யூரிட்டி, யார் நித்தியம்? நீங்கள் வந்து உங்களுடைய மூடு எப்படி மாறினாலும் சரி, நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் அழுதாலும் சிரித்தாலும் அந்த ஈஸ்வரா அப்படிங்கிறவர் எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாமல் அப்படியே இருப்பார் உங்களுக்காக. அதனால தான் அவரால் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்க முடியாது. இதே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நமக்கு எப்படி மூடெல்லாம் மாறுறதோ அதே மாதிரி தான் அவளுக்கும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அவளுக்கும் தான் இருக்கும். அவளும் மூஞ்சியை காமிப்பா, அவளும் திரும்பின்னு போவா, பேச மாட்டா, எல்லாமே நடக்கும். நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தானே உலகமும் இருக்கும் இல்லையா? அதனால் வேர்ல்டுக்கிட்டேருந்து இந்த 3த்தையும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. யார்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஈஸ்வரா கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல செக்யூரிட்டியை, அதுக்கு பேர் வைராக்கியம். பகவான்கிட்டேருந்து செக்யூரிட்டியை எதிர்பார்க்கறதுக்கு பேர் வைராக்கியம். ஸோ வேர்ல்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், வேர்ல்டு மேலே டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன். ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஃபேமிலி மேலே டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். அப்புறம் பகவான் மேலே அட்டாச்சாக இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். ஃபேமிலியிலேருந்து டிட்டாச்சாக இருக்கிறதுக்கு பேரும் வைராக்கியம்.
பகவான் மேலே அட்டாச்சாக இருக்கிறதுக்கு பேரும் வைராகியம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதுக்காக தான் அந்த பகவானையும் நாம் வந்து போய் பிடிச்சிக்கிறோம். ஏன்னா கீதாவில் பார்த்துருக்கோம், கிருஷ்ணர் சொல்கிறார், ஆ பிரம்ம புவனாத் லோகாக புனராவர்த்தி நோர்ஜுன. நீ எவ்வளோ பெரிய பொசிஷனை அடைஞ்சாலும், இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் பொசிஷன் என்ன இந்த கிரியேஷனில் அப்படின்னா பிரம்மாஜி. ஆனால் கிருஷ்ணர் சொல்ல, ஏன் அவருடைய பதவிக்கு கூட அந்த ஒரு எண்டு கார்டு இருக்குது, உண்டு. அவரும் அது ஒரு நாள் அந்த பதவியிலேருந்து இறங்கணும். ஹி ஹாஸ் டு ரிசைன், போயாகணும் அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி. அதனால எவ்வளோ பெரிய போஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து போகக்கூடியது, சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். ஸோ நிருபாதேகே பதே, நிருபஹா அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், ரூலர், கிங். நிருபாதேகே பதே அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த அந்த கிங்லி பொசிஷன்லாம் இருக்குல்ல, அந்த பதவியெலாம் இருக்கே, அதில் நமக்கு என்ன இருக்கணுமா, வீரக்தகா, துச்ச புத்தியா அப்படின்னு சொல்கிறார். துச்ச புத்தியானா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, அறிவோட அது வேண்டான்னு சொல்கிறது. அது அனித்தியம் அப்படிங்கிற அறிவோட அது மேலே அட்டாச் ஆகாமல் இருக்கிறது, அதை தான் இந்த இடத்துல வந்து துச்ச புத்தியா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த என்டையர் வேர்ல்டு இருக்குல்ல, அது வந்து எதுக்கு தகுதி உடையது அப்படின்னா, சாதனாவாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இருக்குது. மொத்த வேர்ல்டுக்கும் சாத்தியமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இந்த வேர்ல்டுக்கு தகுதி இல்லை. சாதனான மீன்ஸு, சாத்தியம்னா கோல். நான் வந்து அடைய வேண்டிய விஷயமா ஒரு நாளைக்கும் வேர்ல்டுலி திங்ஸ் இருக்கக்கூடாது. நான் அடைய வேண்டிய விஷயத்துக்கு வேர்ல்டுலி திங்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுற சாதனாவாக இருக்கலாம். இந்த அறிவு தான் துச்ச புத்தியா. ஸோ இதுக்கு பேர் தான் வைராகியம். அப்போ வைராகியம் வந்து மெச்சூரிட்டியிலேருந்து வரணும். வைராகியம் அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் விரக்தி போட்டுன்றக்கூடாது. விரக்தினா அது மேலே வந்து வெறுப்பு ஏற்படுத்திக்கிறது இருக்குல்ல, அது கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட இருந்தாலும் அது அனித்தியம். அந்த விவேகம் மூலமாக இந்த வைராகியம் வந்து நமக்கு ஏற்படணும், விவேகஜன்ய வைராகியம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஞான யோக்கியதா பிராப்தி. ஸோ கர்மா அண்ட் உபாசனா பண்ணி ஞான யோக்கியதாவை அடையணும். அதுக்கப்புறம் நாம் இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகணும். ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன சாதனா, ஸ்ரவணம் அண்ட் மனனம். ஸ்ரவண மனனாபியாம் ஞான பிராப்திஹி அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கர்மயோகம்னாலையும் உபாசனா யோகம்னாலையும் ஒரு நாளைக்கும் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. அதால் என்ன கொடுக்க முடியும்னா சித்த சுத்தியை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ கர்மயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இம்பியோர் சம்சாரி, கர்மயோகம் பண்ணினதுக்கப்புறம் பியோர் சம்சாரி ஆர் இம்பியோர் இக்னோரண்ட் பர்சனாக இருந்தேன். கர்மயோகம் உபாசனா யோகம் பண்ணோடனே பியோர் இக்னோரண்ட் பர்சனாக இருக்கேன், அவ்வளோதான். அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது கர்மயோகம் உபாசனா யோகம்னால போகாது. எவ்வளோ தானம் பண்ணுங்கோ, எவ்வளோ யஜ்யம் பண்ணுங்கோ, அந்த இக்னோரன்ஸ் வந்து எதனால் போகும்னா ஞானத்தினால மட்டுமே போகும். அப்போ நாலெட்ஜுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாதனா பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பேர் ஸ்ரவணம் அண்ட் மனனம். ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக், கன்சிஸ்டன்ட், சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் Vedantic scriptures for a length of time under a live guru, competent guru போட்டுக்கலாம். ஏன் அந்த இடத்துல வந்து குரு அப்படிங்கிறது வந்து எம்ஃபசைஸ் பண்ணப்படுறதுன்னா, அந்த குரு ஒரு காலத்தில் சிஷ்யனாக இருந்திருக்கணும். இப்போ தானே சிஷ்யாவோட கஷ்டங்கள் எல்லாம் அந்த குருவால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக இல்லை, சிஷ்யாவாக இருந்திருந்தால் தான் அந்த குரு எப்படி டீச் பண்ணாலும் அதே மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியும். அண்ட் எல்லா உபனிஷத்தும் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கீதாலையும் நம்ம பார்த்துருக்கோம். கீதாவில் வந்து என்ன ஸ்லோகம் அது,
தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா. உபனிஷத்தில் தத்விஜானார்த்தம் ச குரும் ஏவ அபிகச்சேத் சமித்பானகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எல்லாத்துலேயும் நாம் இதை பார்த்துருக்கோம். ஸோ குரு அப்படிங்கிறவர் நீங்கள் மோட்சம் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா குருவை உங்களால் அவாய்டு பண்ண முடியாது. அவர் உங்களோட லைஃப்பில் நல்ல கும்மிலாம் அடிப்பார், அதுக்கு அலோவ் பண்ணணும். யூ டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன். ஸோ அந்த காலத்தில் குரு தேடிண்டு நாம் போனோம். அவன் இப்போ இந்த மாதிரி சஃபஸ்டிகேட்டடாக நம்ம இப்போ உட்காந்து கேட்டுருக்கோமே, இந்த மாதிரி எல்லாம் குரு நமக்கு அப்படியே சொல்லிக் கொடுப்பாளான்னா இல்லை. பட் அந்த காலத்தில் நம்ம இந்த பௌராணிகர்கள்லாம் அவைலபிளாக இருந்தால் நிறையா கதைகள், இந்த கர்மயோகம் உபாசனா யோகம் பற்றி சொல்கிறது பப்ளிக்காக நிறைய இடத்துல இருந்தது. ஆனால் தே வேர் வெரி பர்டிகுலர். இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது மட்டும் அப்படியே பப்ளிக்காக இதை அப்படியே எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த யோக்கியத்தா இல்லை அப்படின்னா தப்பாக புரிஞ்சுன்னு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை எங்கேயோ ஹிமாலயாஸில் இந்த விஷயமானது இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம இது எல்லாருக்கும் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சின்மயானந்தா சுவாமிஜி. அவருக்கு டெஃபினட்டாக நம்ம கிராட்டிடியூடை தெரிவிக்கணும். அதனால் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ கிரகஸ்த ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துட்டு கர்மயோகம் உபாசனா யோகம்லாம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் அந்த சந்நியாச ஆசிரமத்துக்கு போனால் தானே ஞானம். அதனால் இப்போ என்ன சொல்லிட்டா நம்மளுக்கு, ஆந்திர சந்நியாசம் இம்பார்ட்டண்ட். நீ அந்த காஷாய வஸ்திரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்டர்னலாக நீ சன்னியாசியாக இருக்கியான்னு செக் பண்ணிக்கோ. அதனால தான் நம்ம கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறோம்ல. எதுக்குன்னா சும்மா ஒரு ஃபீலிங்காவது நமக்கு வரும்ல, அதுக்கு தான் அந்த யூனிஃபார்ம்லாம். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத் அப்படின்னா சந்நியாசிக்கு தான் இந்த ஞானம். ஆனால் என்ன சந்நியாசி, ஆந்திர சந்நியாசிக்கு இந்த ஞானம். ஸோ இப்படி இந்த ஞானமானது அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அண்ட் ஸ்ரவணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் மனனம் அப்படிங்கிற ப்ராசஸை கோத்ரூ பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆந்திர சந்நியாசம் எனக்கு இருக்கா இல்லையா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி எப்படி ஆந்திர சந்நியாசியாக ஆகிறது அப்படின்னா, அகம் அண்ட் மம அதை என்னால் ரினவுன்ஸ் பண்ண முடியறதா அப்படின்னு செக் பண்ணணும். சரி, எப்படி மமக்காரத்தை ரினவுன்ஸ் பண்ணுறது? என்னோடதுன்னு சொல்லாமல் இருந்தால் போருமா? அதை ஈஸ்வரா கிட்ட நம்மளால் கொடுக்க முடியறதான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஈஸ்வரா தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கார். அவர்கிட்டயே அதை எல்லாத்தையும் நம்மளால் ஒப்படைக்க முடியறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒப்படைச்சிடுவோம். ஆனால் பகவான் ஒழுங்காதான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாரா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நடுவில் ப்ரேயர். என்ன ப்ரேயர் இருக்கணும் நமக்கு? நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கான ப்ரேயர் தானே இருக்கணும். நம்ம ஆனால் சொல்கிறோம் எல்லாமே பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ், எனக்கு என்னோட பையனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கல்யாணம் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் பகவானே ப்ளீஸ். அப்புறம் யூனிவர்சிட்டியில் இன்னும் அட்மிஷன் கிடைக்கல ப்ளீஸ் அப்படின்னு நடுவில் இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை நம்பலை. ஒப்படைப்பேன், நம்மளை மாதிரியே நினைப்போம் பகவானை. நம்மக்கிட்ட கூட தான் நிறைய பேர் எவ்வளவோ விஷயத்த கொடுக்குறா. அவள் செக் பண்ணுறாள்ல நம்ம பண்ணுறோமா இல்லையா, வீட்லேயே செக் பண்ணுறாளா இல்லையா, நிஜமாலே நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா, அது மாதிரிலாம் நம்மளை செக் பண்ணுவாள்ல. அந்த மாதிரி நாமளும் பகவானை செக் பண்ணிகிட்டே இருக்கோம். நிஜமாவே அதை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா? மமக்கார தியாகம் அப்படின்னா எல்லாத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைக்கிறது. அகங்கார தியாகம்னு சொன்னால் என்னுடைய பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை ஒப்படைக்கிறதுக்கு பேர் அகங்கார தியாகம்.
இதெல்லாம் நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது என் ஃபேமிலியில்? என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ட்ரஸ்டி அப்படின்லாம் இருக்குல்ல. ட்ரஸ்டியாக இருக்கணும். ட்ரஸ்டினா எதையுமே நீ ஓன் பண்ண முடியாது, ஆனால் வேலை பண்ணி ஆகணும். எதுவும் என்னோடது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு என்னெல்லாம் அதுக்கு போஷாக்கெல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் நாம் வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஃபேமிலி மெம்பராக இருந்துட்டு, அதாவது நமக்கு தெரியணும் நாம் ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னு, ஆனால் ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ நாக்கா அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேமிலி மெம்பர், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரஸ்டி அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஆந்திர சந்நியாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து ரிலேட்டிவாக ஃப்ரீயாக இருக்கும். பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவன் நிஜமாகவே அவன் பார்த்துக்க போகிறான். இல்லை நாம் போய் பார்த்து பண்ண வேண்டியது அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன வேலை பண்ணணுமோ பண்ணுவோம், ஆனால் ஐயோ ஒழுங்காக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஒழுங்காக நடந்துடுத்துன்னா கண்ணு பட்டுடுமே அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஜெனரேட்டே ஆகாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸ்வரா கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அந்த ப்ரீ ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து மைண்டுக்கு இருக்காது. இப்போ ப்ரீ ஆக்குபேஷன் இல்லாத மனசு தான் என்ன பண்ணியிருக்குன்னா அகம் மமாவை தியாகம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ப்ரீ ஆக்குபேஷன் இருந்தது. இப்போ கூட நம்ம வந்து கான்ட்ரிபியூட்லாம் பண்ணுறோம்ல, நிறைய பேர் நிறைய கொடுக்குறோம்ல. நாளைக்கு நமக்கு வந்து எதுக்காவது திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு தேவைப்பட்டதுன்னா, இல்லை ஏதோ நம்ம வந்து வேறு எதுக்கோ ஒன்றுத்துக்கு நம்மளுக்கு இப்போ தேவைப்பட்டதுன்னா, அந்த மாதிரி தாட் வந்ததுன்னா அந்த மமக்கார தியாகம் இன்னும் நடக்கலை. அப்போது அந்த தாட் வந்ததுன்னா இப்போ என்ன பண்ணணும்? கொடுத்தவா எல்லாருக்கும் தான். தாட் வந்ததுன்னா அது ஈஸ்வராக்காக தான் நாம் வந்து அதை கொடுத்துருக்கோம். என்னோடது அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஈஸ்வரா கொடுத்ததை ஈஸ்வரகிட்டே நான் வந்து திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கோங்க. ஸோ ப்ரீ ஆக்குபேஷன் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்ரவணம் பண்ண முடியாது. இங்கே உட்காந்துட்டுருப்போம், ஆனால் மனசு முழுக்க வேறு எங்கேயோ இருக்கும். யூ வில் பி ஹியர், யூ வில் நாட் ஹியர். அப்பப்போ கிளாஸு ஒரு 5 நிமிஷம் கிளாஸு, 10 நிமிஷம் வேறு எங்கேயோ, அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 5 நிமிஷம் கிளாஸு. அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததுன்னா இது புதுசாக என்னமோ சொல்கிறான் அப்படின்னு கேட்போம். இது வந்து சொன்னாலான்னு அப்படின்னு பக்கத்தில் வேற சொன்னாளா, நானும் தானே பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், நான் கேட்கவே இல்லையே அப்படின்னுவோம். அப்படின்னா எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சர்வம் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் நாம் வந்து ரினவுன்ஸ் பண்ணணும். எது ஆப்னோதி தத்துவம், எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணினாதான் என்ன கிடைக்குமா? அந்த பிரம்ம தத்துவம் உனக்கு கிடைக்கும். அந்த பிரம்மனை பற்றி அப்போ தான் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். தது ஏவ பரம் பிரம்ம அகம் அஸ்மி. இந்த லாஸ்ட் லைன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் அதுவும் வந்து என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்லோகம். தயாளும் குரும் பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம் சமாராத்ய பக்த்யா விசார்ய ஸ்வரூபம் யதாப்னோதி தத்வம் நிதித்யாஸ்ய வித்வான் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹமஸ்மி. அந்த தேர்ட் லைன்ல நிதித்யாஸ்ய அப்படின்னு போட்டுக்கணும், யாஸ்யன்னு போட்டுக்கணும். ய ஸ்ய நிதித்யாஸ்ய. ஸோ ரெண்டாவது ஸ்டேஜில் ஸ்ரவணம் அண்ட் மனனம்.
இப்போ வந்து ஒரு ஆர்டினரி எஜுகேஷனுக்கு, அதாவது நம்மளோட லௌகீக எஜுகேஷன் இருக்கே, அதுக்கு சராசரியாக நம்ம எவ்வளோ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 15, மேபி 17. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணினோம் அப்படின்னா 17, இல்லை சில பேர் வந்து ஈவன் 20 இயர்ஸ் கூட சில பேர் வந்து எடுத்துக்கிறா இல்லையா. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்னால் அவளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 27 வயசு 28 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 30 வயசில் தான் இப்போ கல்யாணம் ஆகிறது. அர்த்த ஷஷ்டி அப்த பூர்த்தி அது. அப்போ தான் பாவம் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அப்போ ஒரு லோக்கல் டிகிரிக்கே இவ்வளோ வருட காலம் நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் வேதாந்தம் மட்டும் எப்படி வேணுமா அவளுக்கு? ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி 2 minutes இந்த மேகிலாம் பண்ணுறாளே அந்த மாதிரி வந்து குயிக்காக ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை பற்றி இப்போ இம்மீடியட்டாக குயிக்காக சொல்லுங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது அப்படிலாம் சொல்ல முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மூணு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஜீவ, ஜெகத் அண்ட் ஈஸ்வரன். ஒன்னொன்றும் அவ்வளோ பெரிய டாப்பிக்கு. அப்போ ஒன்னொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணினோன்னா அதை பற்றி தரோவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த படிப்பு மட்டும் நமக்கு புரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கேள்வியுமே நமக்கு இருக்காது. இந்த பேசிக்காக இருக்குல்ல கொஸ்டின், நான் ஏன் பிறந்திருக்கேன், ஏன் இந்த வேர்ல்டு இருக்குது, அப்புறம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி பகவான் நிஜமாவே ஒருத்தர் இருக்காரா. அதுவும் எப்போ வந்து பகவான் ஒருத்தர் இருக்காராங்கிற கேள்வி ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதோ. அதுவும் இப்போது ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிலாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நியூஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு போடுறது டஸ் காட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. அப்புறம் அந்த என்னது கடவுள் இல்லைன்னு நான் வந்து சொல்லலை, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன்னு சில அறவேக்காடுங்கள்லாம் வந்து சொல்லும். அதெல்லாம் வேற நம்ம வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்போது உனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீ வேதாந்தம் படிக்கிறதுக்கு வரணும். நீ சும்மா ஏபிசிடிக்கு ஒரு 4 வருஷம் உட்காந்து ஏபிசிடி படிக்கிறியா, அதுக்கு உன்னால் டைம் பண்ண முடியறதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கேள்விகள்லாம் உனக்கு இருந்ததுன்னா நீ பொறுமையாக வருஷக்கணக்கில் இந்த கிளாஸை எல்லாம் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணினோன்னா என்ன அறிவு கிடைக்கிறது? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படிங்கிற அறிவானது வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த அறிவை நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா தயாளும் குரும் பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம். இப்போ நம்ம யார்கிட்ட போய் இந்த அறிவை வந்து அடையணும் அப்படின்னா ஒரு டீச்சர்கிட்ட போனோம். ஏன்னா அந்த டீச்சர்கிட்ட தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை, இப்போ இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற விஷயத்தை அன்ஃபோல்டு பண்ணுற அந்த டெக்னிக் யார் கையில் இருக்குது அப்படின்னா டீச்சர்கிட்ட தான் இருக்குது. அந்த சாவி இருக்குல்ல, அந்த கதவை திறக்கணுன்னா அந்த சாவி நீங்கள் டீச்சர்கிட்ட வந்தால் தான் உங்களுக்கு அந்த டீச்சர் வந்து மெதுவாக ஒருத்தருக்கும் நிறைய அந்த ஒரு காத்ரேஜ் லாக்லாம் பார்த்துருக்கல, 7 லீவர் 5 லீவர் 3 லீவர்லாம் இருக்கும். ஒருத்தருக்கும் அவ்வளோ வாட்டி திறக்குன்னு திறந்துன்றதா தான் ஒருத்தருக்கும் வந்து அந்த அறிவானது வந்து ஏற்படுறது. ஸோ அந்த டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒன்று திறந்தாலே திறந்துடும், கோச்சிக்கக்கூடாது டீச்சர். உனக்கு அதுக்குள்ளே புரிஞ்சிருத்தான்லாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு 2 வாட்டி திறக்கணும், ஒருத்தருக்கு 3 வாட்டி திறக்கணும். அப்போ தயாளும் குரும், ஸோ கம்பேஷனேட் டீச்சராக இருக்கணும். அண்ட் டீச்சர் எப்படி இருக்கணும்? பிரம்மனிஷ்டம் பிரசாந்தம். டீச்சரும் அழுது வடிஞ்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளே வந்து என்ன குறைன்னு எங்கேயோ போனால் இன்னொன்று சொல்லுவாளே அந்த மாதிரி நம்மளே வந்து கஷ்டத்தினால தானே வேதாந்தம் படிக்க வந்தோம். அதுக்கு மேலே டீச்சரும் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் நம்ம வந்து அந்த குறைய சொல்கிறது. அப்போ டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி, எவ்வளோ அடி வாங்கினாலும் எதுவுமே நடக்காத மாதிரி பிரசாந்தமாக டீச்சரும் இருக்கணும். குரு அப்படின்னு சொன்னாலே ஒன் ஹூ டீச்சஸ் அப்படின்னு அர்த்தம்.
கிருண்ணாதி உபதிஷதி இதி குருஹு. அதனால்தான் அந்த குருக்ஷேத்திரத்தில் கூட பகவான் வந்து எந்த மிஸ்டிக் விஷயம்லாம் பண்ணலை. நீ என்னோட உபதேசத்தை முழுக்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு 18 சாப்டர்ஸும் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்கிறார் இல்லையா. ஸோ அதனால் குரு அப்படின்னு சொன்னாலே டீச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பிரசாந்தம், சாந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அந்த செத்த குருவாக இருக்கக்கூடாது. ஆர் இங்கிலீஷ் சேடு குருவாகவும், சத்குரு எழுதினெல்லாம் அப்படி எழுதுவல் இங்கிலீஷில் சேடு குருன்னு எழுதுவல்ல, அந்த சேடு குரு மாதிரி அந்த டீச்சர் வந்து இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற டீச்சரை என்ன பண்ணணும், நாம் சமாராத்திய அந்த டீச்சரை நாம் வந்து வர்ஷிப் பண்ணணும், ஆராதனை பண்ணணும். டீச்சரை வர்ஷிப் பண்ணுறதுனா டீச்சரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு இல்லை அந்த வர்ஷிப், டீச்சர்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜுக்கு தான் அந்த வர்ஷிப். ஸோ எப்படி வர்ஷிப் பண்ணோம்? பக்தியா, பக்தியோட. அதுக்கப்புறம் விசாரிய ஸ்வரூபம். விசாரிய ஸ்வரூபம்னா ஸ்ரவணம் அண்ட் மனநம கோத்ரூ பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பேரலெல்லாம் என்ன பண்ணணும்? மனநம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கோத்ரூ பண்ணணும். இப்போ மனநம்ங்கிற ப்ராசஸ் மூலமாக என்னெல்லாம் பாசிபிள் டவுட்ஸ் நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து ரைஸ் பண்ணுறதோ அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியறதா அப்படிங்கிற செக் பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் மனநம். ஸோ ஸ்ரவணம் அண்ட் மனநம் மூலமாக எது ஆப்னோதி, எது கிடைக்கிறது? பிரம்மன் கிடைக்கிறது. அந்த பிரம்மன் நான். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.